வெல்கம் வியூவர்ஸ். நம்ம சேனலில் நிறைய அமானுஷமான கதைகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக பேய் மாமியோட கதையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த பேய் மாமியோட பேய் வீட்டை பற்றியும் அந்த பேய் வீட்டில் நடந்த பேய் மாமியோட ருத்ர தாண்டவங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமானுஷமான ஒரு கதையோட தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ கோட்ஸின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எத்தனையோ கதைகளை பார்த்துருப்போம், எத்தனையோ படங்களை பார்த்துருப்போம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமானுஷ்யமான படங்களை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். அமானுஷ்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், ஏதோ மண்டைக்குள்ளே ஒரு போதை வந்த மாதிரி அந்த கதைக்குள்ளே என்னதான் இருக்குது, யார் அமானுஷ்யமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கும். இந்த ஆர்வத்தை தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோட சுற்றி ஏதாவது அதே மாதிரி அமானுஷம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே உக்காந்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான பயத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவங்களுக்கு இந்த பேய் கதையோட ஹெட்லைன் தெரிஞ்சிருக்கலாம். அந்த தலைப்பு தான் பூச்சாண்டி. இந்த பூச்சாண்டி அப்படின்ற பேரை குட்டி குழந்தைகிட்ட யதார்த்தமாக சொல்லி பாருங்க, அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். முடிஞ்ச அளவுக்கு அது பூச்சாண்டின்ற ஒரு நபரையோ இல்லை பூச்சாண்டின்ற பேயவோ பார்த்துருக்காது. ஆனால் அந்த பேரை கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்துடும். அது ஏன் சொல்லணும், கொஞ்சம் விவரம் தெரிகிற வரைக்குமே அந்த பூச்சாண்டின்ற பேரை சொன்னா போதும், உள்ளுக்குள்ள பயம் ரொம்பவே அதிகமாகும். இந்த பூச்சாண்டின்ற தலைப்பை மையமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கதைகள் பல இந்த தமிழகத்தில் இருந்திருக்கு. அதில் ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் பூச்சாண்டியோட முதல் கதையை சொல்லியிருப்பேன். இது பூச்சாண்டி கதையோட இரண்டாவது கதை. இந்த கதையோட பேர் தான் பேய் மாமியோட பூச்சாண்டி கதை. இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை, முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல உக்காந்து இந்த வீடியோவை பாருங்க. பேய் மாமி. இந்த கதையோட தலைப்பு மூடிய வாசல். இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவமாக கூட இருக்கலாம். அந்த காலமானது 1998 காலமாக இருக்கும். அந்த சமயத்தில் கரிசல் மண் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதிக்கு போகணும். அந்த பூமி மழையை பார்த்து பல ஆண்டுகள் ஆன மாதிரி வெறிச்சோடி போய் இருக்குது. அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் மணல் காத்து வீசுது. அதுவும் அனல் காத்தா வீசிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த இடத்த சுத்தி எங்கேயும் பசுமையை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான இடமா இருக்குது. அந்த இடத்த பார்க்கறவங்களுக்கு அது ஒரு சுடுகாடு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு உஷ்ணமான இடத்துல இருக்கிற ஒரு வீட்டையும் பார்க்குறாங்க. அந்த வீட்டுல யாரும் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியாம இருந்திருக்கு. அதுதான் பேய் மாமியோட வீடு. ரொம்பவே பாலடைஞ்சு போன அந்த இடத்துல முட்புதர்களும் செடிகளும் மரங்களும் வீட்டுக்குள்ளேயே முளைச்சிருந்திருக்கு. பறவைகளும் வௌவால் கூட்டங்களும் வாழக்கூடிய ஒரு வீடா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இருள் அடைஞ்சு போய் எந்த இடத்த பார்த்தாலும் ஒரு வெளிச்சமே இல்லாம அடர்ந்த இருள்ல இருந்திருக்கு அந்த வீடு. பல ஆண்டுகளா அந்த வீட்டுல மனித வாடையே அடிக்காத மாதிரியான சூழ்நிலைய அது அந்த நிமிஷத்தை காட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த வீட்டை பத்தி பரவலா ஊருக்குள்ள இருக்கிறவங்க கிசுகிசுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு அமானுஷம் இருக்கிறதாகவும், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியான மாமி இன்னமும் இந்த வீட்டுக்குள்ள உலாவறதாகவும் சொல்றாங்க. திடீரென வரக்கூடிய சத்தங்களும் ஓசைகளும் ஒரு பேச்சு குரலும் கேட்கறதாகவும் சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ பசியில கத்துற மாதிரியான சத்தங்களும் பாத்திரங்களை உருட்டுற மாதிரியான சத்தங்களும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாரும் சும்மா கூட அந்த வீட்டு பக்கம் போனதே கிடையாது அப்படின்ற மாதிரியான கதைகளையும் பலவாறு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல அதிரடியா ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ள நுழைய பார்க்கறான். அவன் பெயரு தான் முரளி. இவன் சென்னையில MA படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அமானுஷ வீடு இருக்கிறதாகவும் அந்த வீட்டுக்குள்ள யாரும் இது வரைக்கும் போனதே இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறான். அந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கிற முரளி என்ன செய்யறான்னா, எதுக்கு வந்துகிட்டு இருக்க ஒரு நபரை நிறுத்தி அந்த வீட்டை பத்தி விசாரிக்கிறான். இங்க ஒரு வீடு ரொம்பவே பாழடைஞ்சு போய் ஒரு பேய் பங்களா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு
கிட்ட யாருமே போனது இல்லையாமே, அந்த மாதிரி இருக்கிற வீடு எங்க இருக்கு அப்படின்றத விசாரிக்கிறான். அது மட்டும் இல்லாம உண்மையாவே அது பேய் வீடுதானா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்கிறான். இதை கேட்ட அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அப்ப மணி ஒரு 2 மணிக்கு இரவு நேரத்துல அந்த வீட்டோட கதவை திறந்து பார்க்க ஆசையா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்கிறாரு. அவர் தான் அந்த கிராமத்தோடைய பஞ்சாயத்து தலைவர். அவரு சிரிச்சுக்கிட்டே, ஏப்பா அப்படியே செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாரு. குறுக்க ஒரு பெண் குரல் கேக்குது. அந்த பெண் என்ன சொல்றானா, இவங்க எல்லாம் அந்த சமயத்துல தூங்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசவும் செய்யறாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத முரளி விளக்கி கூறவும் ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், அதுக்காக இந்த வீட்டை படம் பிடிச்சு போடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விளக்கவும் செய்கிறான். இதை கேட்குற அந்த நபர், தாப்பா அங்கே தெரியுதே அந்த வீடு தான்ப்பா அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணி இருக்கும். கொஞ்ச தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டை பார்த்த முரளி வேக வேகமா தன்னோட உடைமைகளை எடுத்துக்கிட்டு நடந்து அந்த வீட்டுக்கிட்ட போகவும் செய்யறான். அந்த வீட்டுக்கிட்ட போற முரளி அந்த கதவை திறக்கிறான். பலத்த காத்து அந்த இடத்துல வீசுறத கவனிக்கவும் செய்யறான். காத்து தானே வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியத்தோட அந்த வீட்டோட கதவை திறக்கிறான். பல ஆண்டா பூட்டி வச்சிட்டு இருந்த அந்த கதவை திறக்கும் போது அந்த கதவுல இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கவும் செய்யுது. அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத முரளி என்ன செய்யறான்னா, வேக வேகமா உள்ள போய் தன்னோட திங்ஸை வச்சுட்டு கேமரா எடுத்து ஸ்டாண்ட் மாதிரி நிற்கவும் வைக்கிறான். அதாவது அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்களை ஷூட் பண்ணுறதுக்காக, வீடியோவில் படம் எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான். அந்த வேலையை அவன் செய்யவும் ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒவ்வொரு ரூமாக போய் சுற்றி பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டில் ஒரு சமையலறை, 2 பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பானையில் செடி ஒன்று நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த செடி ரொம்பவே காஞ்சி போய் இருந்திருக்கு. இதையெல்லாம் கேமராவில் பதிவு செய்யவும் ஆரம்பிக்கிறான். பதிவு செஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு அறையாக போய்கிட்டும் இருக்கிறான். போயிட்டே இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ தொங்குறத பார்க்கவும் செய்கிறான். அந்த ஃபோட்டோவில் ஒரு வயதான பெண் இருக்கிறத ரொம்பவே உத்து கவனிக்கவும் செய்கிறான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யாரா இருப்பாங்க அப்படின்னு வாயை விட்டு வெளிப்படையாக பேசவும் செய்கிறான். அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, ஏதாவது சாப்பிட்றியா பையா? அந்த சத்தத்தை கேட்டதும் பயந்து போகிற முரளி சுற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட தேடவும் ஆரம்பிக்கிறான். யாரோ ஒளிஞ்சிருந்து தான் நம்மளைய பயம்புறுத்த பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு ரூமாக வேக வேகமாக போய் தேடவும் ஆரம்பிக்கிறான். அவன் தேடுறத கேமராவில் பதிவு செய்யவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் தேடி பார்த்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள யாரும் கிடையாது. அந்த வீட்டில் இருந்து சத்தம் மட்டும் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒருவேளை நமக்கு பிரம்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் ஒரு இடத்த சுத்தம் பண்ண போகிறான். ஏன்னா அந்த சமயம் இரவு 10 மணி ஆயிடுச்சு. இவன் அந்த வீட்டை சுற்றி பார்க்கறதுலேயே நேரம் போனது தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறான். அவன் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன்னு சொன்னான் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணோட கண்ணு அசைகிறத பார்க்குறான். இதை பார்த்தா அவனுக்கு உடனே தூக்கி வாரி போடுது. உடனே அந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடணுன்ற எண்ணத்துக்கு வரான். தப்பி தவறி இந்த வீட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோன்ற எண்ணமும் கூட சேர்ந்து வருது. உடனடியாக அந்த வீட்டை விட்டு ஓடிடணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாசலை நோக்கி ஓடவும் ஆரம்பிக்கிறான். அந்த வாசல் பகுதி இருக்க நீண்டுகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. முரளி ஓடுறான் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த வாசல் கிட்ட அவனால போகவே முடியல. அந்த வாசல் கிட்ட ஒரு வழியா உளுந்து பெருண்டு போகவும் செஞ்சிடறான். அந்த வீட்டு வாசலை கதவை தட்டுறான், திறக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் அவன் ஆடியே போயிடுறான். என்னதான் நடக்குது, இந்த வீட்டுல என்னதான் இருக்கு அப்படின்றது தெரியாம அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு உருவம் வரவும் செய்யுது. கால் நிறைய கொலுசு அழிஞ்சுக்கிட்டு நல்லா அழகா கலரான ஒரு புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பொட்டு ஒண்ணு நெத்தியில சிவப்பு நேரத்துல பெருசா வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு உருவம் வரதையும் பார்க்கறான். முரளியை நோக்கி வர அந்த உருவம், தம்பி சாப்பிட்றியா பையா அப்படின்ற கேள்விய கேக்குது. இதோட தொடர்ச்சிய அடுத்த பாகத்துல இன்னும் விரிவா பார்க்கலாம். யார் அந்த பெண், எங்க உண்மையா வந்திருக்காங்களா
இல்ல அத வீட்டுல இருக்கக்கூடிய அமானுஷ்யமான மாமியா அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாகத்துல நம்ம மாமியை மீட் பண்ணலாம். மாமியோட அமானுஷ்ய கதை தொடரும். டி கோட்ஸின் தமிழ் வாய்ஸின் அமானுஷ்ய வணக்கம். தமிழகத்துல பெரும்பாலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த கூடிய பூச்சாண்டி கதையோட வரிசையில இரண்டாவது கதையான பேய் மாமியோட கதையோட இரண்டாவது பாகத்தை பார்க்க போறோம். அதாவது மூடிய வாசலுடைய அடுத்த பாகத்தை தொடர் கதையை பார்க்க போறோம். இது மூடிய அறை. பேய் மாமியோட அமானுஷ்ய வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட முரளி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பலவாறு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு அறையும் திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா எல்லா அறையும் திறந்திருக்கு, ஒரு அறையை தவிர. அந்த ஒரு அறை மட்டும் பலத்தை பூட்டை போட்டு பாதுகாப்பா அடைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த அறையோட கதவை மட்டும் தப்பி தவறி கூட யாரும் திறந்துடக்கூடாதுன்ற நோக்கத்தோட அடிச்ச மாதிரி இருந்திருக்கு அந்த அறை. முரளி அந்த பேய் மாமியோட வீட்டுல மாட்டி ஒரு நாள் கழிஞ்சிருச்சு. அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு பல மாதிரி முயற்சி செஞ்சிருக்கிறான். அந்த ஒரு பூட்டி இருக்கிற அறையை ஓபன் பண்ணா நம்ம வெளியே போயிடுவோமோ அப்படின்ற எண்ணத்தோட அந்த முரளி அந்த அறையை துறக்க முயற்சி பண்றான். அவனும் அந்த பூட்டை அடிச்சு உடைக்க பல மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டான். ஆனா அந்த பூட்டை துறக்க முடியல. ஒருவேளை உள்ள யாராவது தாழ் போட்டிருப்பாங்களோ, உள்ள யாரையாவது வச்சு அடைச்சிட்டாங்களோ அப்படின்ற எண்ணத்துல முரளி தடன்னு தட்டவும் ஆரம்பிக்கிறான். கதவை பலமா தட்டிக்கிட்டு இருக்கிற முரளி, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, இந்த ரூம்குள்ள யாராவது இருக்கீங்களா, யாராவது பேசுங்க, இந்த ரூம் ஏன் இப்படி சாத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல திடீர்னு பின்னாடி இருந்து ஓடி வர ஒரு பூனை அவன் கண்ணு முன்னாடியே போய் ஒரு கதவு வழியா மறைஞ்சு போகுது. அதை பார்த்துக்கிட்டு இருக்க முரளி, ஒருவேளை கதவு இந்த பக்கம் தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவோடைய அடி ஆழத்தை தொட்டு பார்க்கறான். அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கிறதுனால அது வழியா கையை உள்ள விட்டு தாளை திறந்துடுறான். ஒரு வழியா அந்த மூடிய அறையோடைய கதவை முரளி திறந்துட்டான். அந்த மூடிய அறையோடைய கதவை திறந்துட்டு உள்ள போற முரளிக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அறை முழுக்க ரொம்பவே அமைதியாகவும் இருள் நிரம்பியும் இருந்திருக்கு. அந்த இடத்துல மூச்சு விடுற சத்தம் கூட தெளிவா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. யாரும் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா அந்த ரூம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திறந்து வந்தான் இல்லையா, அந்த கதவை தட்டி பார்க்கறான். உள்ள யாராவது இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா கொஞ்சம் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்றத சொல்லவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அறையில மட்டும் யாரும் பல ஆண்டுகளா உள்ள வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லாம ரொம்பவே அமைதியா இருந்திருக்கு. அவன் கண்ணுக்கு ஒரு போர்டு தெரியுது. அந்த போர்டுல இதுதான் எழுதப்பட்டிருக்கு, உள்ள நீ வந்துட்டீனா உன்னோட உயிரை இங்க விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு வாசகம் அதுல எழுதியிருந்திருக்கு. இதை படிச்சு பாக்குற முரளி ஓங்கி பலமா சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் ரொம்பவே படிச்ச ஒரு யூடியூபர் கூட. அவன் தன்னோட கேமராவை அந்த ரூம்குள்ள செட் பண்றான். இந்த ரூம்ல ஏதாவது அமானுஷம் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம செல்லுல கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல அவனோட கேமராவை எடுத்து அந்த இடத்துல வைக்கவும் செய்யறான். அந்த ரூம் ஃபுல்லா டிடெக்ட் பண்ற மாதிரி கேமரா ஒரு ஃபோக்கஸ்ல செட் பண்ணிட்டு அந்த இடத்துல மறுபடியும் பேச்சு தரான். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் யாரு நம்புவா இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசவும் ஆரம்பிக்கிறான். அந்த அமானுஷமான ரூம்குள்ள இன்னும் என்னென்ன பொருளா இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறான் முரளி. அந்த இடத்துல ஒரு கட்டில் இருக்கிறத பார்க்கறான். அந்த கட்டில் முழுக்க பச்சை கலர்ல ஏதோ ஒரு பூ வாடாம அப்படியே இருந்திருக்கு. அதை பார்க்குற முரளி, இது என்ன விசித்திரமான பூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு கிட்ட போறான். கிட்ட போனா அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான கருப்பு பை இருக்கிறத பார்க்கவும் செய்யறான். முரளியோட கேமரால லைவ் ஸ்ட்ரீமிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சமயத்துல அந்த கருப்பு பையில என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய ஓபன் பண்றான். அந்த சமயத்துல அவன் பார்த்த காட்சிய அவன் கண்ணாலேயே நம்ப முடியல. ஏன்னா அந்த பை முழுக்க முடி மட்டுமே இருந்திருக்கு. யாரோட முடின்றது தெரியல, ரொம்ப நீளமான ஒரு முடி இருக்கிறத கவனிக்கவும் செய்யறான். அதை பார்த்த அந்த நிமிஷம் முரளிக்கு குப்புன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. அவன் தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்து நெனைஞ்சி ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு அவனோட வியர்வை. அதை பார்த்துட்டு என்னதான் இருக்கும் இந்த ரூம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறவனோட கேமராவோட ஸ்ட்ரீமிங் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சு
ஆரம்பிக்குது. ஏன்னா அதுல பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவனோட யூடியூப் சேனலோட மைக் ஏதோ ஒரு வேலையை செய்யுது. அவனோட அந்த மைக்ல யாரோ ஒருத்தவங்க பேசுறதோட குரல் கேட்கவும் செய்யுது. அந்த மைக்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, முரளி, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு வயதான பெண்மணியோட குரல் கேட்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்கு. அந்த குரலை கேட்ட முரளிக்கு இன்னும் பயம் பயங்கர அதிகமாகவும் செய்யுது. இதை கேட்ட அவன் குரல் எங்க இருந்துதான் வருதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட கண்ணுக்கு எந்த உருவமும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா திடீர்னு காத்துல ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் தெரியவும் ஆரம்பிக்குது. அது அவனுடைய உருவத்தை விட பல மடங்கு அதிகமான உருவத்துல அது நின்று அவனை கீழே குமிஞ்சி பார்க்கவும் செய்யுது. அது ஒரு பெண்ணோட உருவம். அந்த கொடூரமான உருவத்தை பார்த்த முரளி அந்த இடத்த விட்டு உடனடியா தப்பிச்சு போயிடணும் அப்படின்றதுக்காக கதவை நோக்கி பாஞ்சி ஓடவும் செய்கிறான். ஆனா அந்த உருவம் அவனை விடுற மாதிரி தெரியல. போய் கதவை மறுபடியும் திறந்துட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த கதவை ரொம்பவே ஆக்ரோஷமா தட்டவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கதவை திறக்கவே இல்லை. இவன் பண்றத பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த அமானுஷ்ய உருவம் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய அறைய நீ திறந்துட்டு உள்ள வந்துட்ட, உனக்கு நான் ஒரு பரிசு தரணும், இரு உனக்கான பரிசை நான் தரப்போறேன், அந்த பரிசை வாங்கிக்கிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட விடாம பேசிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த உருவத்தை புத்து பார்க்கவும் செய்யறான் முரளி. அந்த உருவம் பார்க்கறதுக்கு ஒரு வயதான ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா அந்த பெண்மணியோட கண்ணு ரொம்பவே சிவப்பாகவும் கையில நீளமான நெகத்தை வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமான பற்களையும் வச்சுட்டு அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறா. அவளுடைய கண்களை பார்த்த முரளிக்கு அந்த இடத்துல கையு காலெல்லாம் உதிரவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்த விட்டு நம்ம உடனடியா போயிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கதவு பக்கம் மறுபடியும் திரும்பி நின்று அந்த கதவை எப்படியாவது திறந்துடணும்ட்டு முயற்சி பண்றான். ஆனா அந்த நிமிஷம் ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. ஒரு பெண் அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுற மாதிரியான சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்கறான் முரளி பயத்தோடையே. அவன் பின்னாடி இருந்த அந்த உருவம், அந்த அமானுஷ்யமான வயதான பெண்மணி அந்த இடத்துல இல்ல. மறுபடியும் பயத்தோடையே திரும்பிக்கிட்டு இருக்கான். அந்த உருவம் இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் முழுக்க தேடியும் பார்க்கறான். அவன் கண்ணுக்கு எந்த இடத்துலையும் அந்த பெண் இருந்த மாதிரி தெரியல. ஆனா அதுக்கு மாறா அந்த கதவு ஓப்பன் ஆகவும் ஆரம்பிக்குது. அந்த கதவு ஓப்பன் ஆன சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்து அந்த கதவை திறக்கவும் ஆரம்பிக்கிறான். கதவு திறந்த அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுதான் அந்த கதவோட வெளியே உக்காந்துக்கிட்டு ஒரு குழந்தை அழுந்துகிட்டு இருக்கிற சத்தம். அந்த குழந்தை ரொம்பவே தேம்பி அழவும் ஆரம்பிச்சிருந்திருக்கு அந்த இடத்துலயே. இதை கவனிக்கிற முரளிக்கு ஒண்ணுமே புரியாம போகுது. என்ன திடீர்னு ஒரு வயதான பெண்மணியை பார்க்கிறோம், திடீர்னு ஒரு சின்ன குழந்தைய பார்க்கிறோமே, இந்த இடத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போகவும் செய்யறான் முரளி. யாரோ நமக்கிட்ட விளையாட்டு காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த முரளி அந்த குழந்தைய போய் சமாதானப்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். குழந்தை, யாரோட குழந்தை நீ? இங்க எப்படி வந்த? உள்ள வர்றதுக்கு எந்த கதவை யூஸ் பண்ண? உன்னை யார் தூக்கிட்டு வந்து இங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட கேள்வி மேல கேட்கவும் செய்யறான். அந்த குழந்தை அவனை டக்குன்னு திரும்பி பார்க்கவும் செய்யறா. முரளிய பார்க்குற அந்த குழந்தை, மாமா நீ இதுக்கு மேல மாமியோட பொம்மையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப சத்தமா சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போறா. அந்த சமயத்துல தான் முரளி ஏதோ ஒரு பயங்கரமான மயக்கத்துல இருந்து முழிச்சவன் மாதிரி திடீர்னு திடுக்கிட்டு முழிக்கவும் செய்யறான். அப்ப நாம இதுவரைக்கும் அனுபவிச்சது எல்லாம் கனவுல தானா? அப்ப நிஜ வாழ்க்கையில நமக்கு எதுவும் நடக்கல போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு நடக்கவும் ஆரம்பிக்கிறான். அவன் படுத்து தூங்கிட்டு இருந்த இடத்துல பார்த்ததுதான் அந்த மாமியோட போட்டோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயதான பெண்மணியோட உருவத்தை பார்த்து அலறனா இல்லையா, அந்த மாமியோட உருவம் தான் இங்க போட்டோவா தூங்கிக்கிட்டு இருக்கு. அது காத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டும் இருந்திருக்கு.
அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இன்னும் பயம் உச்ச கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. சரி, நம்ம இந்த வீட்டுல இருந்தது போதும், வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை நோக்கி வரவும் செய்யறான். கதவை திறக்க பார்க்கறான், திறக்க மாட்டேங்குது. இந்த நிமிஷத்துல இருந்துதான் முரளியோட நிஜ வாழ்க்கையும் கனவும் ஒன்றாக இணையவும் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவனை முரளிய பின்தொடரவும் ஆரம்பிக்குது மாமியோட நிழல். இதை எல்லாத்தையும் தொடர்ந்து அந்த இடத்துல மாமியோட தந்தை எழுதின ஒரு கடிதமும் கிடைக்குது முரளிக்கு. அந்த கடிதத்துல மாமியோட மரணத்தை பத்தியும் கொடுத்திருந்திருக்கு. இது ஒரு உண்மை சம்பவம். நண்பர்களே, இந்த கதையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த தொடர அடுத்த வீடியோல பார்க்கலாம். மாமிக்கு என்னதான் ஆச்சு, எப்படி மாமிய மர்மமான முறையில இறந்தாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேய் மாமியோட மௌனமான மறுபக்கத்தை பத்தி அடுத்த வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸின் அமானுஷ்ய கதைகளை தொடர்ந்து பார்க்கும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம பேய் மாமியோட அமானுஷ்ய கதையை அடுத்த பாகத்தை பார்க்க போறோம். இந்த பாகத்தோடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மௌன சத்தியம் அப்படின்றது தான் இந்த கதையோட தலைப்பு. தொடர்ந்து கதையை நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மூடிய அறை அப்படின்ற பாகத்தை பற்றி பார்த்தோம். மூடிய அறையை தொடர்ந்து மௌன சத்தியம். இந்த மௌன சத்தியத்துல எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, போன பாகத்துல முரளி தன்னோட ரியல் லைஃபையும் கனவையும் மிங்கிள் ஆவறதோட நிறுத்தணும். அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது இந்த கதை. அதாவது முரளியோட நிஜ வாழ்க்கையும் கனவும் ஒன்னா கலக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நிஜ வாழ்க்கையில அவன் இருந்தா கூட கனவுல இருந்த விஷயங்களும் நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒன்னா இருக்கிறத அவன் நிஜ வாழ்க்கையிலயும் ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல இருந்து முரளி நிஜ வாழ்க்கை எது, கனவு வாழ்க்கை எது அப்படின்றத தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகவும் செய்யறான். இவ்வளவு நேரம் கனவுலகத்துல இருந்த முரளி முழிச்சு பாக்குறான். அந்த இடத்துல அது மாமியோட வீடு தான். ஆனா அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்த போட்டோ அப்படியே இருக்கு. ஆனா உயிரோட வந்த மாமி எங்க போனாங்க, மாமியோட ஆன்மாவை பார்த்தோமே அது எங்க போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கிறான். ரொம்பவே குழப்பத்துல இருக்கிற முரளி என்ன பண்றானா, அந்த வீட்டை விட்டு வேகமா வெளியே கிளம்புறான். வெளியே கிளம்புற அவனுக்கு தூரத்துல ஒரு வீடு இருக்கிறத பார்க்கவும் செய்யறான். என்னடா, நம்ம வரும்போது ஒரு வீடு இல்லாம இருந்துச்சு, இப்ப திடீர்னு இந்த வீடு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற அந்த சிந்தனையில இருந்த முரளி அந்த வீட்டை நோக்கி போறான். அந்த வீடும் பார்க்கறதுக்கு பேய் மாமியோட அமானுஷ்ய வீடு மாதிரி தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கிட்ட போகவும் ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தா அது பஞ்சாயத்து தலைவரோட வீடு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடவும் ஆரம்பிக்கிறான். பஞ்சாயத்து தலைவர் உள்ள இருந்து வெளியே வரவும் செய்யறாரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்றத கேட்கிறாரு. அந்த சமயத்துல முரளி தனக்கு நடந்த அமானுஷ்ய கதைகள் அத்தனையும் ஒன்று விடாத ஒப்பிக்கவும் ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, இந்த வீட்டில் தான் அத்தனையும் நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லவும் ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா சும்மா நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, பயத்தில் வந்து என்கிட்ட அது இதுன்னு சொல்லிட்டு உளராதப்பா, நான் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கேன், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க ஐயா. நான் உண்மையாவே பேய்மாமியோட ஆவியை பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கருப்பு பைய ஒன்று பார்த்தேன். அது கருப்பு பைய ஃபுல்லா முடியும் இருக்கிறத பார்த்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஒவ்வொரு கதையும் சொல்லவும் ஆரம்பிக்கிறான். முரளி சொல்றத கொஞ்சம் கூட நம்பாத அந்த ஊர் தலைவர் என்ன செய்யறாருன்னா, ஏப்பா 25 வருஷமா நான் அந்த ஊர்ல இருக்கேன்ப்பா, இந்த வீடு பாலடைஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, அதுலயும் ஒரு சில கல்லுங்க கீழே இடிஞ்சு உழுவும் ஆரம்பிச்சிருக்கு, இதுக்காகவே ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாரும் அந்த வீட்டுக்குள்ள தப்பி தவறி கூட போக மாட்டாங்கப்பா அப்படின்றத சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர். முரளிக்கு அதுக்கு மேல என்ன செய்யறதுன்னே தெரியாம போகுது. ஏன்னா அவன் சொல்றத யாரும் நம்பவும் மாட்டிக்கிறாங்க, கேட்கவும் மாட்டிக்கிறாங்க. இதே சமயத்துல வேற ஏதாவது இடம் இருக்கா அப்படின்றத சுத்தி பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த ஊருக்குள்ள ஒரு லைப்ரரி இருக்கிறத பார்க்கறான் முரளி. அந்த லைப்ரரிய பார்க்கறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின ஒரு பழைய பில்டிங் மாதிரி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல, இந்த ஊரை பத்தின ஏதாவது தகவல் அந்த லைப்ரரியில கிடைக்கும், ஏதாவது புத்தகம் இருக்கும், அதை நம்ம எடுத்து வச்சு படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த லைப்ரரியை தேடி போறான் முரளி. அந்த லைப்ரரிக்குள்ள பல புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த புத்தகத்துல இந்த ஊரை பத்தி ஏதாவது அமானுஷ்யமான கதை இருக்குதா, யாராவது எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்றத தேடி பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த கிராமத்தோட பேரு தான் கரிசல் கிராமம். சரி, இந்த கிராமத்தோட தலைப்பை வச்சு ஏதாவது புத்தகம் இங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த லைப்ரரியில அடுக்கப்பட்டிருக்கிற புத்தகத்துல ஒவ்வொரு புத்தகமா எடுத்து தேடி பார்க்கவும் ஆரம்பிக்கிறான் முரளி. அவன் தேடுறதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு புத்தகம் கிடைக்குது. அது ரொம்ப
பழைய புத்தகமா இருந்திருக்கு. அந்த புத்தகத்துல முதல் பாகத்திலேயே கரிசல் கிராம வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டை எழுத்துல தலைப்பை பார்க்கவும் செய்யறான். பார்த்தா அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் அதிகமாயிடுது. இதுல நமக்கு ஏதாவது மிகப்பெரிய குழு கிடைக்கும், இந்த கிராமத்துல அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்றத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு படிக்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு முரளி ஒரு மறைவான இடத்துல போய் உக்காந்து நிம்மதியா படிச்சு என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட போகவும் செய்யறான். அவன் போய் உக்காந்து அந்த புக்கை தொட்டிருப்பான். அந்த இடத்துல பயங்கரமான காத்தடிக்கவும் ஆரம்பிக்குது. விளக்கெல்லாம் லைட் எல்லாம் மின்னி மின்னி எரியவும் ஆரம்பிக்குது. அந்த புத்தகத்தை முதல் பக்கத்தை திருப்பியிருப்பான். அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே மாமியோட பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள காலத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுதான் 1947 இருந்து 1972 வரை தான் அந்த மாமி வாழ்ந்தத ஒரு கணக்கை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இத பாக்குற முரளி ரொம்ப வயசானவங்க போல இருக்கு மாமி அப்படின்ற ஒரு எண்ணத்துல அடுத்த பக்கத்தை திருப்புறான். அடுத்த பக்கத்தை பாக்குற முரளிக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த இடத்துல எழுதி இருக்கக்கூடிய எழுத்து அந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாமி ஒரு சூனியக்கார பெண். இந்த மாமி மட்டும் சூனியம் பண்றது கிடையாது, பாரம்பரியமா பரம்பரையா சூனியம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த மாமி எதையாவது நினைச்சிட்டாங்கன்னா அதையே அடையணுன்றதுக்காக அதை எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் கொண்டுட்டு போய் முடிச்சு காட்டுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்திருக்கா இந்த மாமி. இதை தெரிஞ்சுக்கிற முரளிக்கு இன்னும் ஷாக்கிங் அதிகமா இருக்கு. போக போக இந்த கதை இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போயிட்டு இருந்திருக்கு. மாமிக்கு அந்த காலகட்டத்திலேயே பருவம் வந்ததும் திருமணமும் நடந்திருக்கு. அந்த திருமணமும் மாமி எதிர்பார்த்த மாதிரியே ரொம்பவே வசதியான ஒரு நபரை தான் திருமணம் செஞ்சுக்கணும்ன்றதுக்காக பல சூனியங்களை செஞ்சு அந்த திருமணமும் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு வந்த வயதான நபர் ஒருவர் தனக்கான சொத்தை பல கோடியா சேர்த்து வச்சிருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது அப்படின்றத பார்த்த மாமி என்ன பண்றான்னா அவருக்கு வளைவிறக்கவும் ஆரம்பிக்கிறா. அந்த சூனியங்களை செஞ்சு அந்த நபர் இவ கண்ட்ரோலுக்கு வரணும்ன்ற மாதிரி செய்யவும் ஆரம்பிக்கிறா. அவ செஞ்ச சூனியங்களுக்கு பவர் இருக்கு போல இருக்கு. அதனால அந்த நபர் எளிதா அவளோட வலையில விழவும் செய்யறான். ஆனா அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. ஆனா முதல் தாரமான அந்த பெண் இறந்துட்டு இருக்கா. இருந்ததுனால அந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த நபர் வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்துலதான் அந்த சூனியக்காரி அவளுக்கான வலைய விரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கா. அந்த மாமி விரிச்ச வலையில விழுற அந்த பணக்கார ஆளு என்ன செய்யறானா அவ சொல்ற மாதிரி எல்லாம் ஆடவும் ஆரம்பிக்கிறா. அவளும் இதை எதிர்பார்த்து தானே இந்த வேலையை செஞ்சா. அவளோட ஏம் என்னன்னா இவன்கிட்ட இருக்கிற சொத்து மொத்தத்தையும் தாம் பேருக்கு மாத்தணும். இத அவ எத்தனையோ வலையில சூனியம் செஞ்சு பார்த்தா சொத்தை மட்டும் எழுதி வைக்கணும்ன்ற அளவுக்கு. ஆனா அது நடக்கல. அதனால திருமணம் பண்ற அளவுக்கு கொண்டுட்டு போறா. வசியம் பண்ணிட்டா அந்த ஆளை. இவ்வளவு செஞ்சும் அவ பேருக்கு சொத்து மாற கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கு ஒரு பையன் இருக்கிறான் இல்லையா, அந்த பையன் உயிரோட இருக்கும் போது அப்பாவோட சொத்து எப்படி இவளுக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த பையனை கொடூரமா கொலை செய்கிறா. ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த பையனோட நெத்தி பொட்டிலேயே வச்சு பல டைம் சுட்டி கொண்டிருக்கிறா. இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ சாவறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மௌன சத்தியம் செஞ்சிருக்கிறாளாம். அதுவும் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகணும் அப்படின்னா என்னோட மரணத்தை யாரால கண்டுபிடிக்க முடியுதோ அந்த நாள் வர வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்கிறா. அந்த லைப்ரரியில இருந்து எடுத்த புத்தகத்துல பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்ட முரளி சரி நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியை விட்டு வெளியே வரவும் செய்யறான். வெளியே வந்த முரளியோட கைப்பையில ஏதோ ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கவும் ஆரம்பிக்குது. நாம மட்டும்தானே இருந்தோம் லைப்ரரியில, இந்த பேப்பர் எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறான். அது பேப்பர் கிடையாது, முரளிக்கு மாமி எழுதின லெட்டர். முரளி, அதனால உன் உயிர் என் கையில இருக்கு. ஆனா உன்னிடம் ஒரு சின்ன திஷ்டி இருக்கு. நீ என் கதைய முழுமையாக்க விரும்புகிற, முடிக்க முடியுமா? முடிக்கவும். நீ தான் என் வீட்டை திறந்த முதல் மனிதன். முடிக்க முடியாம விட்டேயானா நீ அந்த வீட்டின் அடுத்த மாமி ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மாமி எழுதி வச்சிருக்கிறாங்களாம். கீழே மாமியோட கையெழுத்து இருக்கு. இதை பார்த்த முரளிக்கு தூக்கம் தொண்டை அடைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா,
அழுவாதது ஒண்ணுதான் கொடுமையா இருக்கு. ஏன்னா இந்த மாமியோட கதையை நாம எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த சிந்தனைக்கு போகவும் செய்யறான். அவன் உடல் கொஞ்ச நேரத்திலேயே வலுவிழந்து போகவும் செய்யுது. அவன் வச்சுக்கிட்டு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடையவும் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவன் மாமியோட கைப்பிடியா நம்ம மாறிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பலவீனமா ஃபீல் பண்ணவும் செய்யறான். அவன் பார்த்த அந்த கடிதத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே தன்னோட முன்னாடி யாரும் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யறான். அந்த இடத்துல ஒரு பெண்ணோட நிழல் தெரியறத நல்லாவே உத்து பார்க்கவும் செய்யறான். அங்க நிக்கிறது ஒரு பெண் அப்படிங்கறத உடல் அமைப்பை வச்சு இவன் முரளி தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆனா அந்த உருவத்தோட முகத்தை மட்டும் பார்க்கவே முடியல. அவ பெண் தானா அப்படின்றது கூட அவனுக்கு சரியா சொல்ல தெரியல. அந்த நிழல் உருவத்தோட முகத்தை பார்க்க முடியலனாலும் அது வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொருளை பார்க்கவும் செய்யறான் முரளி. அந்த உருவத்தோட கையில ஒரு பொம்மை இருக்கிறத பார்க்கறான். அந்த சமயத்துல அந்த உருவம் பேசவும் ஆரம்பிக்குது. பையா, நம்ம கதைய முடிச்சுட்டா நான் உன்னை விட்டுறேன், இல்லைனா நீ இந்த கதையோட ஒரு பாத்திரமா ஆயிடுவ அப்படின்னு அந்த உருவம் சொல்லவும் ஆரம்பிக்குது. அதை சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சும் போகுது. அந்த உருவம் மறைஞ்சதும் முரளி தனக்கு தானே புலம்பவும் ஆரம்பிக்கிறான், பேசிக்கிட்டும் இருக்கிறான். ஏன்னா இவளோட கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியவே இல்லையே. அது தெரிஞ்சாதானே இவளோட மரணம் எப்படி வந்துச்சுன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இந்த கதையை முடிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கொஞ்ச தூரம் நடக்கவும் ஆரம்பிக்கிறான். எப்படியாவது இந்த மாமிக்கு என்னதான் நடந்துச்சுன்றத கண்டுபிடிச்சி இந்த கதையை முடிச்சுட்டு நம்ம இந்த கதையை விட்டு வெளியே வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஆறுதலையும் படுத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றான். ஆனா அதுலயும் ஒரு குறிக்கோளோட இருக்கிறான். ஏன்னா மாமி நம்மளை விடமாட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான். மாமியோட இறுதி கட்டம் என்னதான் ஆச்சு அப்படின்றத பத்தியும் இந்த கதையை முரளி எந்த அளவுக்கு சாமர்த்தியமா முடிக்கவும் போறான் அப்படின்றத பத்தியும் அடுத்து வரக்கூடிய பாகங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை பேய் மாமியோட தொடர்ச்சியாகும். பேய் மாமியோட மௌன சத்தியம் இந்த இடத்துல முடியுது. அடுத்த பாகம் என்னதான் வருதுன்றத பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேய் மாமி தொடருவாள். டிகோட்ஸ் இன் தமிழ் வாய்ஸின் அமானுஷ வணக்கம். நம்ம சேனல்ல அமானுஷ கதைகளான பேய் மாமியோட வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ கதைகளை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4வது பாகத்தை பார்க்க போறோம். கண் காணாத சுவர்கள், அதுதான் இந்த கதையோட தலைப்பு. இந்த தலைப்புடைய கதை இந்த பாகத்தோட பேய் மாமியோட கதையோட 4வது பாகம். இந்த வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா என்னோட வீடியோவோட ஃபர்ஸ்ட் 3 பாகத்தையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதையில ஓரளவுக்கு கிளியர் கிடைக்கும். இது பேய் மாமியின் தொடர் கதைகள். அதுல நாம இப்ப பார்க்க போறது கண் காணாத சுவர்களை பத்தி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். முரளி அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டான். அதாவது பேய் மாமியோட வீட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கவ இப்ப என்ன பண்றான்னா, தூக்கம் வராம பசியும் எடுக்காம அந்த வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயத்திலையும் அச்சத்திலையும் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். சாப்பாடை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு வெறுப்பு மட்டுமே மிச்சமா இருந்திருக்கு. படுக்கை அறையில படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது. ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த குரல் தான் பேய் மாமியோட குரல். பையா, நீ என் கதைய முடிச்சே ஆகணும், இல்லைனா நீ இந்த வீட்டிலேயே மாட்டிக்குவ அப்படின்னு அந்த மாமி சொன்ன குரல் மட்டும் அவன் காதுல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த மாமியோட குரல் அவன் காதுல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த அமானுஷ குரல் அவனை இரவு பகலும் பார்க்காம தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அதிரடியா ஒரு முடிவுக்கு வரான் முரளி. எப்படியாவது இந்த மாமியோட மர்ம மரணத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முரளி என்ன செய்யறான்னா, இந்த ஊரோட எல்லையில இந்த பேய் மாமியோட உறவினர்கள் இருக்கிறதாகவும் அது இல்லாத இந்த பேய் மாமியோட தங்கையும் உயிரோட இருக்கிறதாகவும் பல தகவலை சேகரிச்சுட்டு வச்சுட்டு தான் போயிருந்திருக்கிறான் மாமி வீட்டுக்குள்ள. அந்த முடிவுல தான் பேய் மாமியோட தங்கையான அண்ணம்மாள் அப்படின்ற பாட்டியை சந்திச்சே ஆகணும். இந்த பாட்டிக்கு என்னதான் நடந்துச்சு, இந்த மாமி பாட்டிக்கு என்னதான் நடந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்கான். பேய் மாமியோட தங்கையான அண்ணம்மாளை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்புறான் முரளி. ரொம்பவே ஆர்வத்தோடையும் ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடையும் வெளியே கிளம்புற முரளிக்கு அது வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. நடக்கிறான் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டும் போயிட்டு இருக்கான். அண்ணம்மாள் எங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் முரளி. அந்த கரிசல் கிராமத்தோட எல்லையில இருக்கிறாங்க அண்ணம்மாள். அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டான். எப்படியும் இந்த கதையோட எண்ட கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அந்த அம்மாளோட வீட்டுக்கு போவும் செய்யறான். அண்ணம்மாள் வீட்டு கதவை லைட்டா மூடி வச்சிருக்கிறாங்க. கதவை போய் தட்டுறான் முரளி. கதவு லேசா திறக்கவும் செய்யுது. அந்த வீட்டுக்குள்ள போற முரளி ஒரு உருவத்தை பார்க்கவும் செய்யறான். அந்த உருவம் ஒரு சேர்ல சாஞ்ச மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்திருக்கு. ரொம்ப வயதான ஒரு பாட்டி அந்த சேர்ல உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கவும் செய்யறான் முரளி. அந்த பாட்டி கிட்ட பேச்சு கொடுக்கறான். நீங்க தான் அண்ணம்மாளா? பேய் மாமியோட தங்கை நீங்க தானா அப்படின்றத கேட்கவும் செய்யறான். ஆமா அப்படின்றத சொல்ற மாதிரி தலைய அசைக்கவும் செய்யறாங்க அந்த பாட்டி. இத கவனிக்கிற முரளி அந்த பாட்டி கிட்ட மேற்கொண்டு பேசவும் ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டி எப்படி இறந்தாங்க, பேய் மாமி எப்படி இறந்தாங்க அப்படின்ற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த பாட்டி பதில் சொல்றாங்க. ஆனா அவங்க பேசுறது முரளியோட காதுக்கு விழவே இல்லை. ஏன்னா அவ்வளவு மெல்லிய குரல்ல பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டி பேசுறது காதுல கேட்காததுனால ஒரு முரளி ஒரு சேர் பக்கத்துல இருக்கிறத பாக்குறான். அந்த சேர்ல போய் உக்காந்து அந்த பாட்டி என்னதான் சொல்றாங்கன்றத கேட்கலான்றத ஆர்வத்துல போய் அந்த சேர்ல உக்கார போறான். அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, அது மேல கை வைக்காத அப்படின்றத கொஞ்சம் பலத்த குரல்ல சொல்றாங்க. இத கேட்ட முரளி திடுக்குன்னு விழவும் ஆரம்பிக்கிறான். பயந்து போற முரளி என்ன செய்யறானா, அசாத வேற எங்கேயாவது உக்காந்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டையை எடுத்துட்டு வந்து போட்டு அது மேல உக்காரவும் செய்யறான். இப்பதான் பாட்டி அவன் கேட்ட கேள்விக்கான பதில சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. பேய் மாமியோட மர்ம மரணத்தை பத்தி விரிவா சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேய் மாமி பணத்துக்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டு ஒரு நபரை திருமணம் செஞ்சு அவனோட குழந்தைய கொடூரமான முறையில கொலை செஞ்சது நீங்க போன பாகத்துல பார்த்திருப்பீங்க. அதோட தொடர்ச்சியா இந்த பாட்டி ஒரு கதையை சொல்றாங்க. அவ அந்த குழந்தைய இறந்ததுல தனக்கு தானே தூக்கிட்டு சாகதான் முற்பட்டா. ஆனா அந்த தூக்கல இருந்து ஒரு நபர் காப்பாத்திட்டதாகவும் அப்பையில இருந்து அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தவும் ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இத கேட்கிற முரளி பயங்கரமா ஷாக் ஆகவும் செய்யறான். அப்படின்னா பேய் மாமி சாகவே இல்லையா அப்படின்றத கேட்கவும் ஆரம்பிக்கிறான். இல்ல அப்படின்ற பதில இந்த பாட்டி அண்ணம்மாள் சொல்லவும் செய்யறா. அப்ப அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, அந்த பேய் மாமி ஏன் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லையா அப்படின்றத கேட்கிறான். அந்த சமயத்துல அண்ணம்மாள் சொல்றாங்க, இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த ரூமை சாத்திட்டு உள்ளே இருந்த அந்த பேய் மாமி திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தங்கள் மட்டுமே வெளியே வந்ததாகவும் அந்த மாமி அந்த வீட்டை விட்டு வெளியே ஒரு நாளும் வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி பல தகவலை சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிக்கிற ஊர் மக்கள் ஒருவேளை மாமி உள்ளேயே இறந்து போயிட்டாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இடிச்சுக்கிட்டு உள்ள போலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி பல யோசனையில இருக்கிறாங்க. நாட்கள் மட்டுமே உருண்டோடவும் ஆரம்பிக்குது, பல நாட்கள் ஓடவும் செய்யுது. அந்த வீட்டுக்குள்ள போய் கதவை மூடின பேய் மாமி வெளியே வரவே இல்லை அப்படின்றத கவனிக்கிற ஊர் மக்கள் அந்த வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள போகவும் செய்யறாங்க. ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள போற அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிற பொருட்கள் கிளஞ்சு போய் இருந்தாலும் உள்ள மாமிய காணோம். வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை மாமியோட உடல் எங்கேயாவது கிடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடவும் செய்யறாங்க. ஆனா ஒரு இடத்துலயும் பேய் மாமியோட உடல் கிடைக்கவில்லை. இப்படி கதையை சொல்லி முடிக்கிறாங்க அண்ணம்மாள். இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே முரளி ஒரு விஷயத்த நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அந்த ரூம்ல ஒரு இடத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கிறத பார்க்கவும் செய்யறான். இந்த பெயிண்டிங் என்ன பெயிண்டிங் அப்படின்றத அண்ணம்மாள் கிட்ட கேட்கவும் செய்யறான். அதுக்கு அண்ணம்மாள் சொல்றாங்க, இதுதான் பேய் மாமியோட ஒரிஜினல் வீடு அப்படின்றத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்கிற முரளி பயங்கர ஷாக் ஆகுறான். அந்த படத்தை இன்னும் கிட்ட எடுத்து வச்சு ஏதாவது இதுல சொல்ல வராங்களான்ற மாதிரி பார்க்கவும் செய்யறான். அந்த வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருந்திருக்கு. அந்த படத்தோடைய கடைசி பகுதியில ஏதோ எழுதி இருக்கிறத பார்க்கறான் முரளி. அதுல என்ன எழுதியிருக்குன்றத இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வந்து பார்க்கறான். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, என் சுவர்களுக்கு நிழல் இல்லை, ஆனால் என் சுவர் என்னை பார்க்கிறது அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்காங்க. அந்த வாசகத்தையும் அந்த படத்தையும் பார்த்த முரளிக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு. உடனடியா அந்த வீட்டை நோக்கி வேகமா ஓடவும் செய்யறான். வேகமா ஓடுற முரளி பேய் மாமியோட வீட்டுக்குள்ள போனதும் ஒவ்வொரு அறையா சுத்தி தேடவும் செய்யறான். இந்த மாதிரி ஒரு அறை எங்கதான் இருக்கு, அழகான செவரு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் பார்த்த மாதிரி, அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அறை அவன் கண்ணுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்குது. அந்த சுவர் அவ்வளவு அழகா இருக்கு. அந்த சுவர்
சுவரை பார்க்கறதுக்கு அதுல ஏதோ கண்ணாடி துகள்கள் அதுக்குள்ள பதியப்பட்ட மாதிரி ஒரு அமைப்பில் இருந்திருக்கு. அந்த சுவரை நல்லா உத்து பார்த்துக்கிட்டு கிட்ட போறான். அந்த கண்ணாடி துகள்கள்ல அவனோடைய பிம்பம் தெரியவும் ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல மிகப்பெரிய ஷாக்கிங் ஒண்ணு நடக்குது. முரளியோட முகம் அந்த கண்ணாடி துகள்கள்ல தெரியுதுன்றத உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் கருப்பு நிறத்துல வந்து அவன் மேல உரசுற மாதிரி சின்னதா டச் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு பறந்து. அதை கவனிச்ச முரளி ஏதோ நமக்கு அபாயம் வர மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு திடுக்கிட்டு பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்க தேடவும் செய்யறான். மிகுந்த பயத்துல இருக்கிற முரளியோட பக்கத்திலேயே ஒரு கதவு இருக்கிறத பார்க்கவும் செய்யறான். அந்த கதவு அந்த சமயத்துல திறக்கவும் ஆரம்பிக்குது. யாருமே அந்த கதவு கிட்ட போகாம திடீர்னு எப்படி தானா திறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை நோக்கி நடந்து போகவும் செய்யறான். அந்த அறையை தொடர்ந்து பார்க்கிற முரளிக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்கிறத கவனிக்கிறான். அந்த டேபிள் மேல ஏதோ ஒரு கட்டுரை பேப்பர்ல எழுதியிருக்க மாதிரி தெரியுது. அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்றத ஓபன் பண்ணி படிச்சு பார்க்கறான். அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னா, பேய் மாமியின் கதை உண்மை சம்பவம், இதனுடைய ஆசிரியர் முரளி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேரை போட்டு எழுதி வச்சிருந்திருக்கு. இதை பார்க்குற அவனுக்கு இன்னும் பயங்கர ஷாக் ஆகுது. இந்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான் முரளி. முரளி என்ன செய்யறதுன்னே தெரியாம யோசிச்சு குழப்பத்துல நின்றுகிட்டு இருக்கா. அதே சமயத்துல மாமியோட குரல் கேட்கவும் செய்யுது. நீ இன்னும் என் கதையை முடிக்கவே இல்லை, ஆனா நான் இந்த கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட குரல் கேட்கவும் செய்யுது. அதுதான் அந்த பேய் மாமியோட குரல். முரளியோட பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் அசைகிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அந்த சமயத்துல அவனோட கையை யாரோ வருடுற மாதிரியும் தொடுற மாதிரியும் ஒரு உணர்வு வரவும் செய்யுது. அந்த சமயத்துல பேய் மாமி முரளியோட கையை பிடிச்சி ஒரு வார்த்தையை சொல்லுது. அதுதான், நீ இனி இந்த வீட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி பறந்து போகவும் செய்யுது. இதை கேட்ட முரளி, ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடணும்ன்றதுக்காக கதவை நோக்கி ஓடவும் செய்யறான். சத்தமா கத்தி யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்றதுக்காக காப்பாத்துங்கன்னு கத்தவும் ஆரம்பிக்கிறான். நம்ம எப்படியாவது வாசலை கண்டுபிடிச்சு வெளியே பூந்து ஓடிடணும்ன்றதுக்காக வாசலை நோக்கி ஓடவும் செய்யறான். அந்த இடத்துல வாசல் இல்ல, அதுக்கு பதிலா சுவர் தான் இருக்கு. இத்தனை நாளா வெளியே வந்துட்டு போயிட்டு இருந்த முரளிக்கு இப்ப வாசல் எங்க இருக்குன்னு தெரியாம அடைச்சு போயிருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து பேய் மாமியோட வீட்டுல இவனும் ஒரு மாமியா அடைக்கப்படுறான், சிறை வைக்கப்படுறான். மாமியோட பேயால அட்டகாசத்துல முரளி உள்ளேயே மாட்டிக்கவும் செய்யறான். இந்த பேய் மாமியோட வாசலை கண்டுபிடிச்சு வெளியே போக முடியாம உள்ளேயே தவிச்சு ரொம்பவே ஒரு ஏக்கத்தோட நிற்கவும் ஆரம்பிக்கிறான் முரளி. இதோட 4வது பாகம் முடிகிறது. அடுத்த பாகத்தை தொடர்ந்து பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூட்டியா என்ன வருதுன்னா, இந்த முரளியோட நண்பர்கள் முரளியை தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் முரளியை தேடி கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. பேய் மாமியோட மர்மமான வீடு உயிரோட வந்திருக்கு. அதுதான் இந்த கதையோட எண்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேய் மாமியோட மரணம் இந்த வீட்டையும் குறிக்குது. இந்த வீடு இன்னும் பல பேர்த்த தேடிக்கிட்டும் இருக்கு, காவு வாங்க துடிச்சுக்கிட்டும் இருக்கு. அடுத்தடுத்துல வரக்கூடிய வீடியோக்கள்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்குதுன்றத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, பேய் மாமியோட அடுத்த பாகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் விறுவிறுப்பா 4 பாகத்தை தாண்டிட்டோம். இப்ப 5வது பாகமான உயிரோட இருக்கும் வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோட ஆரம்பத்துல செய்தி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தியில எதை பத்தி சொல்றாங்கன்றத கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த முரளின்ற யூடியூபர் காணாம போயிட்டாங்க. அவர் பேய் மாமியோட வீட்டை ஆராய்ச்சி செய்யறதுக்காக போனதாகவும், அந்த போன இடத்துல அந்த நபர் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. முரளியோட உறவினர்கள் அவரை தேடிக்கிட்டு இருக்கும் போது கடைசியா முரளி ஒரு கடைக்கு போனதா சிசிடிவி கேமரால ரெக்கார்டான ஒரே ஒரு பதிவு தான் அந்த இடத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த ஒரே ஒரு சிசிடிவி கேமரா ரெக்கார்டை மட்டுமே வச்சு காவல்துறையை நாடி இருக்கிறாங்க முரளியோட பேரண்ட்ஸ். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முரளிய வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ். எந்த சேனலை திருப்பினாலும் முரளியோட கதையை கேள்விப்படுற முரளியோட நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முரளியை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கவும் செய்யறாங்க. ரொம்பவே பயந்து போற முரளியோட நண்பர்களான கார்த்திக்கும் அனிதாவும் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்றது மட்டும் இல்லாம, பேய் மாமின்ற ஒரு வீடு உண்மையாவே இருக்கா இல்ல உள்ள வேற ஏதாவது அமானுஷம் நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்கும் போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் நண்பர்களையும் கூப்பிட்டும் பார்க்கறாங்க.
சொல்றாங்க, வாடா போய் கூட்டிட்டு வந்துடலாம் நம்மளோட ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்றாங்க. ஆனா ஒருத்தரும் அதுக்கு தயாரா இல்லை. யாரும் கூட வரலைனாலும் பரவாயில்லை, முரளியை நம்ம எப்படியாவது போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க. கார்த்திக்கும் அனிதாவும் போற அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சின்ன பயம் இருந்தாலும் முரளி போன அதே கிராமத்துக்கு அனிதாவும் கார்த்திக்கும் போய் இறங்குறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. மீண்டும் அவங்க சந்திக்க இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கிராமத்தோட ஊர் தலைவரை தான் பார்க்குறாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் என்னோட நண்பர் இந்த இடத்துல தான் வந்தாரு, பேய் மாமியோட வீடை தேடி வந்தாரு, அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவரும் சொல்றாரு, அந்த வீடு அங்கதாமா இருக்கு அப்படின்னு வீட்டை காட்டவும் செய்றாரு. இதை நம்பி போறவங்க போற வரைக்கும் இல்லாத அந்த பயம் அந்த வீட்டோட முற்றத்துக்கு போயிருப்பாங்க. பயம் மூச்சுக்கே போகுது. ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல நிசப்தம் அதிகமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாகவும் இடிஞ்சு போய் பாலடைஞ்சு போய் ஒரு பயங்கர கொடூரமான ஒரு அமைப்புல இருந்திருக்கு. உள்ள போறவங்க எப்படி வேணாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீட்டோட அமைப்பு இருந்திருக்கு. ஏன்னா எந்த நிமிஷம் வேணாலும் அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்ற நிலையில அந்த வீடு இருந்திருக்கு. அனிதாவும் கார்த்திக்கும் அந்த வீட்டோட கிட்ட போனவங்க வாசலை பாக்குறாங்க. அந்த வாசல்ல ஒரு நபர் நடந்து போனதுக்கான கால் தடம் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த கால் தடம் கட்டாயமா முரளியோட கால் தடமா தான் இருக்கும் அப்படின்றத ஆணித்தனமா நம்புற 2 பேரும் அந்த வீட்டோட கதவை தட்டுறாங்க. வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, அதனால கதவு தானாவே திறக்கவும் ஆரம்பிக்குது. திறந்து உள்ள பாக்குற அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா யாருமே இல்லாத இடத்துல விளக்குகள் மட்டும் ஜொலிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. யாரோ நாம வர்றதுக்கு முன்னாடி தான் விளக்கை ஏத்தி வச்ச மாதிரி அந்த ஒளிச்சுடர் பிரகாசமாய் இருந்திருக்கு. இதை கவனிக்கிற 2 பேரும் முரளிய பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. முரளி, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீனா வெளியே வா அப்படின்னு 2 நண்பர்களும் கூப்பிடுறாங்க. இதை கேட்கிற முரளி அவனுக்கு பேசணும்னு தோணுது, ஆனா பேச முடியல. அந்த வீடு அவனை விழுங்கிருச்சு. இந்த சமயத்துல தான் முரளியோட கண்களுக்கு 2 நண்பர்கள் வந்திருக்கிறது தெரியுது. ஆனா அவங்களோட கண்களுக்கு முரளி தெரியவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல அந்த வீடு அமைக்கப்பட்டிருந்திருக்கு. அனிதாவும் கார்த்திக்கும் ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டும் போறாங்க. முரளி ஏதாவது தகவலை விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்றத பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல முரளி போட்டோவா தொங்கப்பட்டிருக்கிறான். போட்டோவை பார்த்த அவங்க 2 பேரும் பயத்தோட உச்சில திகைச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. அதுதான் மாமியின் குரல். அந்த மாமி என்ன சொல்றான்னா, இது விளையாட்டு இல்ல, இங்கதான் முரளி இருக்கான் அப்படின்றத பலத்த குரல்ல சொல்லவும் ஆரம்பிக்கிறா. அந்த சத்தத்தை கேட்டதும் ஒவ்வொரு அறையா திறந்து தேடவும் ஆரம்பிக்கிறாங்க முரளிய. அந்த இடத்துல ஒரு பழைய டேப் ரெக்கார்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அந்த அறைக்குள்ள போற அவங்க அந்த டேப் ரெக்கார்டில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத போட்டு பார்க்குறாங்க. அந்த பழைய டேப் ரெக்கார்டில் முரளியோட குரல் கேட்குது. முரளி கனத்த குரலோட அழுதுகிட்டே பேசுற மாதிரி பேசவும் செய்கிறான். இந்த சுவர் தான் என்ன முழுங்கிடுச்சு, நான் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன், அடப்பட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றதோட இல்லாம அவளை நம்பாதீங்க, இந்த வீடு தினம் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்றான். ரொம்பவே பயந்து போறாங்க அனிதாவும் கார்த்திக்கும். அதே சமயத்துல முரளி சொல்றான், இந்த சமயத்துல யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல, அடுத்த துரதிருஷ்டசாலி யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளி இருக்கிறான். அந்த டேப் ரெக்கார்டு ஆஃப் ஆனதுமே ஒரு குரல் கேக்குது, இங்க மேல பாரு அப்படின்னு சொல்லுது. அதுதான் சுவர். சுவர் தன்னை பார்க்க சொல்லி சொல்லுது. அனிதா மேல நோக்கி பார்க்கறாங்க. அனிதா கார்த்தி 2 பேரும் பார்க்கற அந்த சமயத்துல அந்த சுவர் சிரிக்குது. உடனடியாக கார்த்தி, வா இந்த இடத்துல விட்டு ஓடிடலாம், வாசல் எந்த பக்கம் இருக்கு, வா ஓடிடலான்னு சொல்லிட்டு அனிதாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடவும் செய்கிறான். அனிதா வாசலை தேடிக்கிட்டு ஓட அந்த சமயத்தில் அவங்க பார்த்த அந்த வாசல் அந்த இடத்துல இல்லாமல் போகுது. அந்த இடத்துல சுவர் தான் நிற்கிது. இப்படி தான் முரளி அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி தான் கார்த்திக்கும் அனிதாவும் அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவர்கள் 2 பேத்தையுமே அந்த வீடு முழுங்கிடுச்சு. அனிதாவும் கார்த்திக்கும் முடிஞ்ச அளவுக்கு கத்துறாங்க. ஆனா அவங்க கத்துறது வெளியே யாருக்குமே காது கேட்காம இருக்கு. அந்த அளவுக்கு அமானுஷம் நிறைஞ்ச வீடா இருக்கு அந்த பேய் மாமியோட வீடு.
இந்த சமயத்துல தான் முரளிய அவங்க 2 பேரும் பார்க்கவும் செய்யறாங்க. முரளி அவங்க 2 பேர்த்தோட கண்ணுக்கு தெரியவும் செய்யறான். இந்த சமயத்துல ஷாக்கார அவங்க 2 பேரும் என்ன நாங்க வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க. இந்த சமயத்துல தான் முரளி சொல்லிதான் அவங்களுக்கே தெரியுது உங்களையும் வீடு முழுங்கிடுச்சு அப்படின்ற தகவல். இதை கேட்டு ஷாக்கார அவங்க அப்போ பேய் மாமியும் நம்ம கூட இருக்கிறாளா அப்படின்ற கேள்வியை கேட்குறான் கார்த்திக். அமைதியா இருந்த முரளி ஆமா அப்படின்ற மாதிரி தலையசைக்கிறான். முரளியை பார்த்து அவங்க மிகப்பெரிய ஆச்சரியத்துல இருந்தாலும் நம்ம இறந்து போயிட்டதா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி தோணியிருக்கு கார்த்திக்குக்கும் அனிதாவுக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ கொடூரமா இறந்திருக்காங்க. அந்த சமயத்துல முரளி சொல்றான், இல்லப்பா வீடுதான் உங்களை முழுங்கிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அதை 2 பேரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கார்த்திக்க நான் ஒரு அறையை திறந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது உள்ள ஒரு கை பூமியை பொழந்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. நிலத்தை பொழந்துக்கிட்டு வர அந்த கை என் காலை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுச்சு. அப்படிதான் எனக்கு இப்போ தோணுச்சு அப்படின்றத சொல்றான். பதிலுக்கு அனிதாவும் ஆமாப்பா என்னையும் ஒரு உருவம் வந்து அக்கா பிச்சிருச்சு அப்படின்றத சொல்றா. இவ ரொம்ப கொடூரமா 2 பேரும் இறந்ததை முரளி பார்க்கவும் செய்யறான். பார்க்கறது மட்டும் இல்லாம அவன் தனக்குத்தானே ஒரு கேள்வியும் கேட்டுக்கிறான். நமக்கும் இப்படிதானே ஒரு சம்பவம் தோணுச்சு அப்படின்றத யோசிச்சு பார்க்கறான். இந்த சமயத்துல தான் முரளிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரிய வருது. அந்த வீட்டுக்குள்ள கதை எழுதிக்கிட்டு இருந்த முரளி திடீர்னு அந்த பேனாவை எடுத்து தான் கழுத்துல தனக்கு தானே குத்திக்கிட்டு அந்த புக்கு மேலேயே விழுந்து இறந்து போறான். அப்படின்னா நம்ம 3 பேரும் இறந்து போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருக்கிறாங்க அனிதா, கார்த்திக், முரளி. அந்த சமயத்துல தான் பேய் மாமி சத்தம் போட்டு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவங்க 3 பேரு இறந்ததான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தினதே இந்த வீடு தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஏன்னா மாமியும் அப்படிதான் இறந்திருக்கா. அந்த சமயத்துல தான் மாமி சொல்றா, இப்படிதான் எனக்கும் மரணம் வந்துச்சு. இப்போ என்னோட மரணத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றத சொல்லி முடிக்கவும் செய்யறா பேய் மாமி. இந்த இடத்துல முரளிக்கு இன்னொரு கேள்வியும் வருது. இந்த மாதிரியான அமானுஷம் நமக்கு நடக்குதுன்னா உனக்கும் நடந்திருக்கு அப்படின்னா உனக்கும் சேர்த்து யாரோ ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு சரியான பதில ஓரளவுக்கு சொல்லவும் செய்யறான். பேய் மாமி திடுக்கிட்டு போறா. ஏன்னா ஓரளவுக்கு கதைய முடிக்க போறானே அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துக்கு போறா. அந்த சமயத்துல தான் பேய் மாமி சொல்றா, சபாஷ் முரளி, ஓரளவுக்கு கதைய முடிக்க பார்த்துட்ட அப்படின்றத சொல்லிட்டு மட்டும் இல்லாம அப்படி நம்மளை இந்த மாதிரி மாய வலையில விளைய வச்ச அந்த நபர்கள் யாருன்றத கண்டுபிடி, அவங்கள நான் பழி தீர்த்தே தீரணும் அப்படின்றத சொல்லவும் செய்றா. இப்போ அந்த வீடு 3 பேத்த மட்டும் கிடையாது, 4 பேரை கொலை பண்ணியிருக்கு. இப்போ 4 பேத்த கொலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை அடுத்த பாகத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோல இந்த மர்ம வீடோட அமானுஷ தன்மை பத்தியும் மாமிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத பத்தியும் சூனியம் யாரால செய்யப்பட்டது அந்த 3வது நபர் யாருன்றத பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு எபிசோடுலயும் கதையோட விறுவிறுப்பு அதிகமாகிக்கிட்டே போகும். அமானுஷ வணக்கம் நண்பர்களே. பேய் மாமியோட 6வது பாகத்தை தான் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த 6வது பாகத்தோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிருடன் இருக்கும் பேய் வீட்டின் மர்மங்கள். போன பாகத்துல நாம அனிதா, கார்த்திக், முரளி 3 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க அந்த பேய் வீட்டுல. 3 பேரும் சந்திச்சுக்கிட்ட மட்டும் இல்லாம அவங்களுக்கு இறந்து போனதா ஒரு நினைவும் இருந்திருக்கு. ஆனா அவங்க 3 பேரும் இறந்து போக கிடையாது, அந்த வீட்டோட மாயத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வை தருது அந்த மாய வீடு. முரளி பேய் மாமியோட மர்ம மரணத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஓரளவுக்கு கண்டுபிடிச்சத போன பாகத்துல கொடுத்திருப்பேன். அதை கண்டினியூவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்திருப்பேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அந்த கதையோட கண்டினியூட்டியை பார்க்கலாம். 3 பேரும் அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. முரளி, கார்த்திக், அனிதா அப்படின்னு சொல்லிட்டு 3 நண்பர்களும் அந்த பேய் வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, இரவு நேரம் முழுக்க தூக்கமே வராம 3 பேரும் தவிக்கவும் செய்யறாங்க. அந்த சமயத்துல மீண்டும் வீடு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல வீடு என்ன சொல்லுதுன்னா, இந்த சமயத்துல ஒவ்வொரு அறையா திறக்க ஆரம்பிக்கும். அந்த அறையில நீங்க உங்களுக்கான விடையை கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுக்கான வெளியே போகக்கூடிய கதவை திறக்கணும். அப்படி யார் சரியா திறக்கிறீங்களோ அவங்க வெளியே போயிடலாம் அப்படின்றத
அந்த வீடு சொல்லுது. அந்த அமானுஷ வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட முரளியும் அனிதாவும் ரொம்பவே ஆழ்ந்த யோசனையில இருக்கிறாங்க. எந்த இடத்துல எப்படி கதவு திறக்கும்னே தெரியலையே அப்படின்ற யோசனையில இருக்கும் போது டப்புனு ஒரு கதவு திறக்க ஆரம்பிக்குது. அவங்க நினைச்சாங்க ஒரு கதவு தான் திறக்கும் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல 3 கதவு திறக்குது. இந்த 3 கதவுக்குள்ளேயும் யாராவது ஒவ்வொருத்தரா உள்ள போகணும். இதுல முதல்ல உள்ள போறது யாருன்னா முரளிதான் உள்ள போறா. இந்த கதவை திறந்துட்டு உள்ள போற முரளிக்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அறை முழுக்க அமானுஷம் நிறைஞ்சிருந்திருக்கு. அந்த அறையில ஏதோ சூனிய மந்திரங்கள் செஞ்சதுக்கான அடையாளமா பல பொருட்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு. அமானுஷமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள முரளிக்கு பயம் அதிகரிக்கவும் செய்யுது. அந்த அமானுஷமான பொருட்களுக்கு மேல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கிறதையும் பார்க்கறான் முரளி. அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பிம்பமானது முரளியோட பிம்பம் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அச்சு அசலா முரளி மாதிரியே ஒரு மனிதர் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிறத பாக்குற முரளி ஆடி போறான். ஏன்னா அந்த மனிதன் கண்ணாடிக்குள்ள ஏதோ ஒரு பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அத பாக்குற முரளி சத்தமா கத்தவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த அறையை விட்டு அவனோட சத்தம் வெளியே போகவே இல்லை. இந்த சமயத்துல தான் அமானுஷமான அந்த சுவர்கள் பேச ஆரம்பிக்குது. நான் தான் கருப்பு பூஜை அறை, இந்த அறையில தான் உன்னைய கொலை செஞ்சோம் அப்படின்றத சொல்லவும் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட நம்பாத முரளி என்ன கொன்னுட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட கேக்குறான். அந்த சமயத்துல அந்த சுவர்கள் அமானுஷமான ஒரு சத்தத்தை எழுப்பவும் செய்யுது. நீ இந்த கதையை முடிக்கல, அதனால உன்னை நான் கொன்னுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த உயிரோட உள்ள போன முரளிய லபக்குன்னு எடுத்து முழுங்கவும் செய்யுது. அதுக்கு அடுத்ததா 2வது அறைக்குள்ள போறதுதான் அனிதா. அனிதாவுக்கு முன்னாடி ஒரு அறை திறந்த மாதிரி நிலையில இருந்திருக்கு. அந்த அறைக்குள்ள போகிறா. அந்த உள்ள போற அனிதா அங்க இருக்கிற ஒரு பெட்டிய ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த பெட்டிக்குள்ள ஒரு கண்ணாடி சின்ன அளவுல இருக்குது. அந்த கண்ணாடியில இவளோட பிம்பம் தெரியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பாக்குறா. ஆனா அனிதாவோட பிம்பம் அதுல தெரியவே இல்லை. அதுக்கு பதிலா அந்த அமானுஷமான பேய் வீட்டுல ரொம்ப காலமா வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய மாமியோட முகம் தெரியுது. அந்த மாமியோட முகத்தை பார்த்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய அனிதாவோட முன்னாடி ஒவ்வொரு சுவரா வரவும் ஆரம்பிக்குது. அந்த சுவர் பேசவும் ஆரம்பிக்குது. உண்மையை சொல்லணும்னா அந்த சுவர் பேசுறது இல்ல. அந்த சுவர் வழியா மாமி தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. அந்த மாமி என்ன சொல்றான்னா, நான் இயற்கையா சாக கிடையாது, என்ன திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இது நீ கண்டுபிடிச்சிட்டியா, நீ பார்த்துட்டியா அப்படின்ற ஒரு கேள்விய அனிதாவை பார்த்து கேக்குறா மாமி. என்ன இது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போய் நின்னுகிட்டு இருந்த அனிதா மேல அந்த சுவர் கட்டிடங்கள் ஒவ்வொன்னா விழ ஆரம்பிக்குது. விழுந்த மாயத்துல அனிதா அந்த மாய வீட்டால விழுங்கப்படுறா. அந்த வீடு அவளை முழுங்கிடுச்சு. முரளி அனிதா அப்படின்னு 2 பேத்த முழுங்கிடுச்சு அந்த வீடு. இப்போ கார்த்திக்கான அறை திறந்திருக்கு. கார்த்திக் அவன் அறையை நோக்கி நடக்கவும் ஆரம்பிக்கிறான். உள்ள போனா யாரும் இன்னும் வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையோடையே அந்த அறைக்கு நோக்கி நடக்கிறான். அந்த அறைக்குள்ள போற அவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் கைகளா தெரியுது. கைகள், கண்கள், உடல் பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாகங்களா தெரிய ஆரம்பிக்குது. கார்த்திக் நுழைஞ்ச அறைக்குள்ள சுவர்கள்ல இந்த மாதிரியான ஒரு உருவத்தை பார்க்கும் போது கார்த்திக் இன்னும் பயத்தோட உச்சிக்கு போகவும் செய்யறான். எந்த பக்கத்துல இருந்து நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தேடுற கார்த்திக்கும் உள்ளேயே மாட்டிக்கவும் செய்யறான். அந்த சமயத்துல அவனை நோக்கி சின்ன குழந்தையோட கையும் பெரிய ஒரு பொண்ணோட கையும் பறந்து வரத பார்க்கவும் செய்யறான். என்னதான் நடக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி அழுவும் ஆரம்பிக்கிறான், அலறவும் ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல தான் பேய் மாமி பேசவும் ஆரம்பிக்கிறா. ஏன்னா என்னோட சேர்த்து என் குழந்தையும் இந்த வீட்டுக்குள்ளதான் பதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலமா கத்தவும் ஆரம்பிக்கிறா. இந்த சமயத்துல தான் கார்த்திக் யார் உன்னைய கொலை செஞ்சாங்க, அதையாவது கொஞ்சம் சொல்லு அப்படின்றத கேட்கவும் செய்யறான். ஆனா அந்த சமயத்துல மாமி எந்த தகவலையும் சொல்லவே இல்லை. இந்த சமயத்திலையும் கார்த்திகேயையும் அந்த வீடு முழுங்கவும் ஆரம்பிக்குது. மிகப்பெரிய அமைதிய அந்த வீடு அனுபவிக்கவும் செய்யுது. ஏன்னா 3 பேர் இருந்தாங்க, அந்த 3 பேத்தையும் முழுங்கிட்டோம் அப்படின்ற நிம்மதியில இருக்கு. ஆனா அது எதுவும் நிஜமும் கிடையாது. அவங்க இப்பதான் தூக்கத்துல இருந்தே முழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. முரளி, கார்த்திக், அனிதா 3 பேரும் தூக்கத்துல இருந்து முழிச்சதும் பயந்தே போறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம உயிரோட இருந்தோமா அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு கனவு நான் கண்டேன் அப்படின்றத
3 பேரும் ஒண்ணு சேர்ந்து சொல்லவும் செய்றாங்க. இப்பதான் அந்த மாட்டின அறையில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகவல் வந்ததை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முரளி கிட்ட என்ன தகவல் வந்துச்சு அப்படின்றத கேட்டீங்கன்னா, என் கதையை சீக்கிரமா முடி அப்படின்றத தான் மாமி சொல்லியிருக்கா. ஆனா அனிதா கிட்ட என்ன சொன்னான்னா, என்னைய யாரோ ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாங்க, நான் இயற்கையா சாக கிடையாது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறா. 3வதா கார்த்திக் கிட்ட என்ன சொன்னான்னா, நான் மட்டும் சாக கிடையாது, என் கூட சேர்ந்து என் குழந்தையையும் கொன்னு இந்த இடத்துல தான் புதைச்சிருக்கிறாங்க அப்படின்ற 3 தகவலை ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லியிருக்கிறா. இந்த இடத்துல இருந்து 3 பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கதையோட எண்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவ இயற்கையா சாக கிடையாது, கொலை தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருச்சு. கூட அவளோட குழந்தையும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிருச்சு. ஆனா யார் கொலை செஞ்சாங்க அப்படின்றத தான் நாம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தவங்க வீட்டுக்குள்ள வேற ஏதாவது பொருள் இருக்கா, ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்றத தேடி பார்க்கறாங்க. அந்த பால் அடைஞ்ச வீட்டுக்குள்ள ஏதாவது பொருள் இருக்குமான்னு தேடிக்கிட்டே ஒவ்வொரு அறையா திறந்து போகும்போது அவங்க கண்ணுக்கு ஒரு ஜாடி கிடைக்கிறத பார்க்கறாங்க. அந்த ஜாடிய ஓபன் பண்ணி பார்த்த 3 பேத்துக்கும் இன்னும் பயங்கரமான ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த ஜாடிக்குள்ள இருந்த ரத்தம் கலந்த மண். அந்த மண்ணை எடுத்து பாக்குறாங்க. அந்த மண்ணுல இருந்து ஒரு விதமான வாசனை வரவும் ஆரம்பிக்குது. அந்த வாசனை வந்ததுமே 3 பேரும் மீண்டும் கனவு உலகத்துக்குள்ள போறாங்க. ஆனா இது கனவுன்னு சொல்ல முடியாது. அவங்க கடந்த காலத்தை நோக்கி போகிறாங்க. அது 1972ஆம் ஆண்டு. அதாவது பேய் மாமி உயிரோட வாழ்ந்த காலகட்டத்துக்கே இவங்க டிராவல் பண்ணி போயிட்டாங்க. அந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள இவங்க பாக்குறாங்க. ஆனா அவங்க யாரும் இவங்கள பார்க்கவே கிடையாது. அந்த சமயத்துல இவங்க அந்த பேய் மாமிய எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாங்க. அதே வீடு, ஆனா அப்ப ரொம்ப புதுசா இருக்கவும் செய்யுது. இப்ப இருக்கிற பேய் வீடு அப்ப புதுசா இருந்திருக்கு. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள அந்த பேய் மாமி இருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போற அவங்களுக்கு பேய் மாமி அந்த இடத்துல இல்ல. அதுக்கு பதிலா அந்த பேய் மாமியோட ஒரிஜினல் உருவமான சத்தியவதி இருக்கிறா. அந்த காலகட்டத்துல சத்தியவதி ரொம்பவே அழகாவும் ரொம்ப அடக்க ஒடுக்கமான பெண்ணாகவும் வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிறா. அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு வந்திருக்கா. இப்பதான் பேய் மாமியோட ஒரிஜினல் நேமே இவங்களுக்கு தெரிய வருது. பேய் மாமியோட ஒரிஜினல் நேம் சத்தியவதி. இவ்வளவு அழகாவும் அடக்க ஒடுக்கத்தோட வாழ்ற இந்த பொண்ணை ஏன் கொலை செஞ்சாங்க அப்படின்ற கதையை தான் நாம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அவளை மட்டும் கொலை செய்யாம அவளோட குழந்தையையும் சேர்த்து கொலை செஞ்சிருக்கிறாங்களே, அது ஏன் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சத்தியவதி ஏன் சூனியமான வேலைகளை செய்ய கத்துக்கிட்டா, இவளே சூனியக்காரின்னா இவளையும் மிஞ்சற அளவுக்கான சூனியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க நபர் யார் அப்படின்றத அடுத்த வர வேண்டிய வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம பேய் மாமியோட கதையோட எண்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். எப்படியும் அடுத்த பாகத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. பேய் மாமி கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தான் நம்ம கிளைமேக்ஸை பார்க்க போறோம். பேய் மாமி ரொம்ப ருத்ர தாண்டவத்துல ஆடிக்கிட்டு இருந்தா இந்த பாட்டுல அவளுக்கான எண்டை வச்சிடலாம். முரளி, அனிதா, கார்த்திக் இவங்க 3 பேரும் அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த பேய் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இவங்க 3 பேரும் என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்பதான் என்னோடைய வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இதோட முந்தின பாகங்களை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். இது பேய் மாமியோட 7வது பாகம். பேய் மாமியோட வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட 3 பேரும் ஒவ்வொரு ரூம்ல அடைப்பட்டு கிடக்குறாங்க. இதுல திடீர்னு முரளிக்கு ஒரு யோசனை வருது. முரளி தான் அந்த பேய் மாமியோட வீட்டுக்குள்ள மாட்டின முதல் நபர். அந்த நபர் ஒவ்வொரு ரூமா போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறான். எந்த ரூம்ல எந்தெந்த பொருள் இருக்குதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி சமயத்துல அவன் கண்ணுல பட்ட ஒரு புத்தகத்தை தேடி போறான். ஏன்னா அந்த புத்தகத்துல அவன் யாரோ ஒரு பெண் எழுதின மாதிரியான கையெழுத்துக்களை பார்த்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம சில மந்திரங்களையும் அதுல பார்த்திருக்கிறான். அந்த ஞாபகத்துல அந்த மாடியை நோக்கி ஓடுறான் முரளி. கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய சத்தியவதின்ற பேய் மாமியோட கையெழுத்தாதான் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஓடி போய் அந்த புக்கை எடுக்கவும் செய்யறான். அந்த புக்கை திறந்து பார்க்கறான். அதுல நிறைய மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில மந்திரங்கள் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு. இத படிச்சுக்கிட்டே இருக்கும் போது முரளிக்கு மிகப்பெரிய கேள்வி வருது.
வருது. அத அந்த வீட்டை நோக்கியே கேட்கவும் செய்யறான். இந்த இடத்துல இருந்த மந்திரம் எங்க போச்சு அப்படின்றத கேக்குறான். அதை கேட்டதும் அவன் காதுல சிரிப்பு சத்தம் கேக்குது. மாமி சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றா. அதுதான், நீ இந்த மரணத்தை கண்டுபிடிக்கலப்பா, கண்டுபிடிக்கும் போத அப்படின்றத சொல்றா. அந்த சமயத்துலதான் முரளியோட கண்ணுல வேற ஒரு பொருளும் தென்படுது. அது ஒரு இரும்பு பெட்டியில பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டியை ஓபன் பண்ற முரளிக்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள ஒரு நபரோட போட்டோவும் பல அவனோட துணிமணி மாதிரி ஒரு செட்டும் இருக்கிறத கவனிக்கிறான். இது யாருடைய பொருட்கள் அப்படின்றத பேய் மாமி கிட்டயே கேட்கவும் செய்யறான். அப்ப பேய் மாமி சொல்றதுக்கு தயங்குறா. துருவி பேய் மாமிய கொஸ்டின் கேட்கிற முரளி கிட்ட வேற வழியே இல்லாம நடந்த உண்மைய அவளே சொல்றா. அந்த சம்பவம் நடந்த காலமானது 1979 காலகட்டமா இருக்கும். அந்த சமயத்துல பேய் மாமி மேல பல பேர் பொறாமப்பட்டு இருந்திருக்காங்க. பொறாமையில இவ எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறா அப்படின்னு ஒரு சில பேரும், ஒரு சில பேர் இவ எப்படி இவ்வளவு வசதியா இருக்கிறா அப்படின்னு ஒரு சில பேரும் பொறாமப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட கண் திஷ்டியில இருந்து வெளி வரத்துக்காகத்தான் பேய் மாமி சூனியத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறா. ஏன் அப்படி பண்றா அப்படின்றத கேட்டீங்கன்னா, அந்த கண்டிச்சியால வீட்டுக்குள்ள பல அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நோட்டீஸ் பண்ற இந்த பேய் மாமி தான் அந்த சூனியங்களை கத்துக்கவும் ஆரம்பிக்கிறா. அது எந்த அளவுக்கு கத்துக்கிறான்னா, அவளோட ஆர்வம் சூனியத்துல மிகப்பெரிய ஆர்வமா கொண்டுட்டு போகவும் செய்யுது. பல வருடங்களா கத்துக்கிட்டு வந்துட்டு இருந்த சூனிய வித்தைகளை அவ ஏதாவது ஒரு காரணத்துல செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நல்ல நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே அவ உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கா தன்னோட சூனிய வேலைய. ஆனா அவளுக்கு எதிரா ஒரு நபர் திரும்புறது அவளுக்கு தெரியாம இருந்திருக்கு. அதுதான் பேய் மாமியோட சித்தி பையன். பேய் மாமியை ஒரு குடும்பத்துல தத்தெடுத்து வளர்த்துன ஒரு குழந்தை. அவளுக்கு பிறகுதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் ஆண் குழந்தை. அவன் தான் இப்ப பழி வாங்கறதுக்காக வந்திருக்கா. பேய் மாமியோட வளர்ச்சியை பிடிக்காத அவன் என்ன பண்றானா, கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வளர்ச்சியை ஒண்ணு இல்லாத ஆக்கணும்ன்றதுக்காக பல சித்து வேலைகளை செய்யவும் ஆரம்பிக்கிறான். அதுலதான் ஒரு மாந்திரிகத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். அத அவன் செய்ய கிடையாது, ஒரு கேரள மந்திரவாதிய மூலமா அவன் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சத்தியவதி சகஜமா தான் தம்பி கிட்ட பேசுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறா. வீட்டுக்கு வருவான், வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு போயிருவான். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் சத்தியவதி சூனியத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறா. அவன் வச்சுட்டு போற ஒவ்வொரு பொருளைக்கும் சக்தி இல்லாத அளவுக்கு செயலிழக்க செஞ்சிடறா. அந்த சமயத்துலதான் பேய் மாமிக்கு இன்னொரு எண்ணமும் தோன்றவும் ஆரம்பிக்குது. அதுதான், இவன் ஒருவேளை நம்மளை கொலை பண்ற அளவுக்கு யோசிச்சுட்டானா நம்ம நிலைமை என்னத்துக்காகும் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணத்துல இருந்த பேய் மாமிக்கு திடீர்னு ஒரு மாந்திரிக சக்தி துணை கொடுத்துச்சு. அதுதான் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தை. தன்னோட உடலுக்கு அழிவுகள் இருந்தாலும் தன்னோட ஆன்மாவுக்கு அழிவே இருக்க கூடாதுன்றதுக்காக தன்னோட ஆன்மாவை பிரிச்சு ஏதாவது ஒரு பொருள்ல ஊடுருவ செஞ்சிடணும் அப்படின்றதுதான் அவளுக்கு மிகப்பெரிய சிந்தனையா இருந்திருக்கு. அந்த சமயத்துல அவளுக்கு துணையா இருக்கிறது எந்த ஒரு பொருளும் இல்ல. தான் குழந்தைகிட்ட ஏவி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் குழந்தை அது சின்ன குழந்தைன்றதுனால அவ அந்த மாதிரி ஒரு விபரீதமான செயலை செய்யல. அதுக்கு பதிலா தான் அந்த ஆத்மாவை தன்னோட வீட்டு மேலேயே ஏத்தி விட்டுறலாம் அப்படின்றதுக்கான பல வித்தைகளை கத்து கையில வச்சுட்டு இருந்திருக்கா. இந்த மாதிரியான வித்தைகளிலேயே மிகவும் தேர்ச்சி பெற்றவளா மாறவும் செய்யறா சத்தியவதி. இந்த பேய் மாமி அதோட நிப்பாட்ட கிடையாது, இன்னும் பல அமானுஷ்யமான வித்தைகளை கத்துவும் வச்சிருந்திருக்கிறா. இந்த கதையில இவ்வளவு நேரம் பேய் மாமியோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நபரோட பேர் தான் காளிதாஸ். இந்த காளிதாஸ் என்ன பண்றானா, இவங்க ரெண்டு பேத்தையும் முடிச்சு தள்ளிடணும். மொத்தத்துல பேய் மாமியையும் அவளோட குழந்தையும் கொலை செஞ்சுட்டு அந்த சொத்து மொத்தத்தையும் தானே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவன். ஒரு நாள் மாமியோட வீட்டுக்கு திடீர்னு வர காளிதாஸ் என்ன செய்யறான்னா, அக்கா எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பேசி ரொம்ப நாள் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நபர் மாதிரியும் கொஞ்சம் கூட இவன் தவறே செய்யாதவன்ற மாதிரி நம்பக்கூடிய அளவுக்கு பழகவும் ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல தான் சத்தியவதி தடுமாறவும் ஆரம்பிக்கிறா.
இவன் எதுக்காக வந்திருக்கிறான்றத கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்திருக்க அந்த சமயத்துல தான் காளிதாஸ் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல அந்த குழந்தைய இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல அடைக்கவும் செய்யறான். ரூம்ல அடைச்சிட்டு வந்த அவன் கொஞ்ச நேரத்திலேயே சத்தியவதிக்கு விஷம் கலந்த ஒரு உணவுப் பொருளை சாப்பிடறதுக்காக கொடுக்கறான். அக்கா, இது கோயில் பிரசாதம், இதை நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லவும் செய்யறான். அதே சமயத்துல அந்த குழந்தைக்கும், அதாவது அடைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தைக்கும் ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு தான் வெளியே வந்திருக்கான். அவன் நல்ல மாதிரி பழகிறத பார்த்து நம்பின சத்தியவதி யதார்த்தமா அந்த பொருளை சாப்பிடவும் ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல அந்த பக்கம் குழந்தையும் அந்த பொருளை சாப்பிடுது. அது வேற எதுவும் கிடையாது, அந்த குழந்தைக்கான பால் புட்டியில தான் பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான் விஷத்தை. இந்த மாதிரியான கொடூரமான தன்மை கொண்டவன் இவன் அப்படின்றத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சத்தியவதி தனக்கான உணவுப் பொருளை சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டா. ஃபுல்லா சாப்பிட்டும் முடிச்சிட்டா. அந்த பக்கமும் குழந்தை தனக்கான உணவுப் பொருளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல குழந்தை அலறிக்கிட்டு இறந்து போகுது. குழந்தை அலறின அந்த சத்தத்தை கேட்கிற சத்தியவதி அந்த குழந்தை இருக்கிற திசையை நோக்கி நடக்கவும் ஆரம்பிக்கிறா. ஒரு 4-5 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா. அதுக்குள்ள நிலை தடுமாறி கீழே விழவும் ஆரம்பிக்கிறா. மயக்கம் வந்துருச்சு. ரொம்ப கண்ணை கட்டவும் ஆரம்பிக்குது. தொண்டையில ஏதோ எரிச்சல் மாதிரி இருக்கிறத ஃபீல் பண்ற சத்தியவதி அந்த நிமிஷம் தான் யோசிக்கிறா. ஆச்சு, இவன் நம்மள கதைய முடிச்சிட்டான், நமக்கு ஏதோ மருந்தா கலந்து கொடுத்துருக்கிறான் சாப்பாட்டுல அப்படின்றத கண்டுபிடிக்கிறா. அதை கண்டுபிடிச்ச சத்தியவதி தனக்கான மந்திரத்தை சொல்லவும் ஆரம்பிக்கிறா. தன்னோட ஆத்மா பிரிஞ்சு போய் அந்த வீட்டுல ஏறக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்றா. அவள் நினைச்ச மாதிரியே அவளோட உடம்பை விட்டு வெளியேற அந்த ஆத்மா அந்த வீட்டுக்குள்ள புகவும் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு செங்கல் சுவர்லையும் சத்தியவதியோட குரல் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த சமயத்துல காளிதாஸ் அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துலயே ஒரு பெரிய குழியையும் தோன்றான். தோன்றன வேகத்துல மாமியையும் மாமியோட குழந்தையும் அந்த குழியிலேயே போட்டு புதைக்கவும் ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேத்தையும் புதைச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்துல யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த வீட்டை விட்டு வெளியேறான். அதோட மட்டும் இல்லாம வெளியே வந்த காளிதாஸ் என்ன பண்றானா, சத்தியவதியை பத்தி தவறான கருத்துக்களை வெளியே சொல்றான். அதாவது அந்த நபரை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணதாகவும், அதுக்காக அவங்களோட குழந்தைய கொலை செஞ்சதாகவும், இந்த சொத்தை அவ அபகரிக்க நினைச்சதாகவும் பெரிய பெரிய கதைகளை கட்டிவிடவும் ஆரம்பிக்கிறான். இதை கேட்கிற ஊர் மக்கள் அந்த வீட்டு பக்கம் யாரும் வரலங்க அப்படின்னும், சத்தியவதிக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத விசாரிக்கலன்னும் சத்தியவதி தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறா. இந்த சமயத்துலதான் முரளி இன்னொரு கேள்வியையும் கேட்கிறான். சரி, காளிதாஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விய கேட்கிறான். அந்த சமயத்துல சத்தியவதி பேய்மாமி இன்னும் ஜோரா சிரிக்கவும் ஆரம்பிக்கிறா. அவனை நான் ஒரு வழியா முடிச்சிட்டேன் அப்படின்ற தகவலை சொல்றா. பழி வாங்கிட்டியா, கொலை செஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்கிறான். ஆமா அப்படின்ற பதில சொல்ற சத்தியவதி ரொம்பவே கொடூரமான முறையில அவனை கொலை செஞ்சு புதைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ உன்னோட ஆசைதான் நிறைவேறிடுச்சே, அப்பவும் ஏன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறன்ற கேள்விய கேக்குறான். அந்த சமயத்துல தான் சத்தியவதி, அதாவது பேய்மாமி என்ன சொல்றானா, இந்த உண்மை வெளியிருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, அதனால இந்த கதையை நீயே சொல்லி முடிக்கணும், இந்த பேய்மாமின்ற பூச்சாண்டி கதையை நீ தான் முழுமையாக்கணும் அப்படின்றத சொல்லி முடிக்கவும் செய்யறா. இதை யோசிச்சு பாக்குற முரளி, ஆமா இல்ல, நாம இந்த கதையை எழுதி முடிக்கணும் அப்படின்றத முடிவுக்கும் கொண்டுட்டு வரான். நீ சொன்ன மாதிரியே நான் கதையை சிறப்பா எழுதி முடிச்சிடறேன், உனக்கான கெட்ட பேரு நீக்கப்படும் அப்படின்றத சொல்றான். என்னோட ஆத்மா சாந்தி அடைச்சா அடுத்த நிமிஷமே நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியேறப்படுவாய் அப்படின்றத வாக்கா கொடுக்குறா பேய்மாமி. பேய்மாமியோட கதையோட எண்டு கிடைச்சதுனால முரளி அந்த கதையை முடிக்கணும்ன்றதுக்காக வேக வேகமா அந்த கதையை எழுதி முடிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா பேய்மாமியோட கதை அந்த நிமிஷத்துல முடிக்கவும் படுது. அதே சமயத்துல பேய்மாமி காத்துல கரையவும் ஆரம்பிக்கிறா. சத்தியவதி காத்துல கரைஞ்சி போகக்கூடிய அந்த கடைசி தருணத்துல என்னோட ஆத்மா சாந்தி அடைச்சிருச்சு முரளி, தேங்க்யூ முரளி அப்படின்னு சொல்லிட்டு போகவும் செய்யறா. இத பாக்குற முரளி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறான். அதே சமயத்துல அந்த வீடும் சுக்கு சுக்கா உடையவும் ஆரம்பிக்குது. இத பாக்குற அனிதா, கார்த்திக், முரளி 3 பேருக்கும் பயங்கரமா பயம் வரவும் ஆரம்பிக்குது. ஈரக்கொலை நடுங்கவும் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டோட சேர்ந்து நாமளும் வெடிச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தோட உச்சிக்கு போகவும் செய்யறாங்க. ஆனா அந்த சமயத்துல அது நடக்க கிடையாது. வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி வீசப்படுறாங்க. பறந்து போற இவங்க 3 பேரும் ஒரு மணல் மேட்டு மேல விழவும் செய்யறாங்க. அந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல விழுந்த வாட்டி தான் அந்த வீடு மறைஞ்சும் போகுது.
அந்த இடத்துல இப்படி ஒரு வீடு இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத அளவுக்கு மறைஞ்சு போயிடுச்சு. அந்த வீடு மறையறத பாக்குற முரளி அந்த நிமிஷமே மயக்கமும் போடவும் ஆரம்பிக்கிறா. 3 நாள் கழிச்சு முரளி ஹாஸ்பிட்டல்ல கண் திறக்கிறா. ஹாஸ்பிட்டல்ல கண் திறந்து பாக்குற முரளி அவன் ரெடி பண்ணுன அந்த புக் கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அத நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்ககிட்ட கொடுக்கறான். இத உடனடியா பப்ளிஷ் பண்ணுங்க, இது கதையல்ல உண்மை சம்பவம் அப்படின்றத சொல்லவும் செய்யறான். அந்த நிமிஷமே நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே பேய் மாமியோட, அதாவது பேய் வீட்டோட உண்மையான கதைய தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பேய் மாமி பூச்சாண்டியோட உண்மை கதை இப்பதான் உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. ஒரு வழியா நம்மளுடைய ஆராய்ச்சி முடிஞ்சிருச்சுன்றது சந்தோஷத்துல 3 பேரும் அவங்க வீட்டுல போய் ரொம்ப சந்தோஷமா வாழவும் செய்யறாங்க. நம்மளுடைய சேனல்ல இது 2வது பூச்சாண்டி கதையை தான் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பூச்சாண்டி கதைகள் நம்ம கிட்ட வசம் இருக்கு. அத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல போடுவேன். மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த அமானுஷ்யமான கதைகளை நீங்க மட்டும் கேட்டா பத்தாது, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களும் கேட்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த அமானுஷ்யமான கதையை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறவங்களா இருந்தா அந்த கதையையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல வரும். ஓகே வியூவர்ஸ், உங்களைய மறுபடியும் அடுத்த அமானுஷ்யமான கதைகளை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் நான் டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸ். பூச்சாண்டியோட கதைகள் தொடரும்.